செய்வன எப்படி வச்சிருக்காங்கன்னு எப்படி தெரியறது? எப்படி பார்க்கறது? இப்ப உள்ள காலத்துல வந்து கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலும், ஆனா செய்வன வலிக்கிறது வந்து யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க. தன்னோட போட்டி பொறாம, பங்காளிக்குள்ள பொறாம, ஒரு தொழில் பொறாம, போட்டிக்காண்டி எல்லாருமே செய்யறது உண்டு வழக்கம். அந்த செய்வன நம்ம வீட்டுக்கு எப்படி வருது? வந்திருக்கிறத எப்படி உணர்றது? அதை எப்படி தடுக்கிறது? இதுக்கு எதுவும் வழி இருக்கா? அதற்கு உண்டான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்வனைனா முதல்ல என்ன? செய்வனுங்கிறது ஒரு செயலை செஞ்சு அதை வந்து நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு அதை வந்து பாதகமாக, சாதகமாக இல்லாமல் பாதகமாக ஒரு விளைவை வந்து உண்டாக்கி வர்றதான் செய்வனை. அந்த செய்வனைங்கிறது செய்கிறவனுக்கு தான் முதல் வினை. செய்வினை என்பது செய்யறவனுக்கு தான் முதல் வினை. நீ ஒருத்தவனை கெடுக்கணும்னு நினைச்சிட்டேன்னா அதுதான் உனக்கு முதல்ல, அது உனக்கு தான் தீமை. இப்ப உன்னோட காலம் சரியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு அது நன்மை. அவன் காலம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நன்மை, அவனோட நன்மை உனக்கு தீமையா வந்துடும். அதனால செய்வனை செய்யறவங்க செய்யாதீங்க. அவங்களுக்கு உண்டான அவங்கவுங்க கர்ம பலன் அவங்கள வந்து சேரும். இப்ப செய்வனை எப்படி வச்சிருக்காங்கன்னு எப்படி உணர்றது? இப்ப செய்வனை ஒருத்தவங்களுக்கு வச்சிருக்காங்கன்னா, அவங்க கிராமப்புறங்கள்ல இருந்தாங்கன்னா, கிராமப்புறத்துல வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்ப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஆடு மாடு கோழி வளர்க்கும் போது அது இறக்க வாய்ப்பிடும். ஒவ்வொரு ஆடு கோழி திடீர்னு சாகும். எப்படி சாகுன்னு தெரியுமா? தொடர்ச்சியா ஒரு ஆடு சேர்த்து ஒரு கோழி சாகும். செய்வனையே 3 வகையா பிரிக்கலாம். சரி, நம்மளுக்கு வந்து கொஞ்சமா, அதாவது என்ன சொல்றது, தொழிலுக்கு மட்டும் செஞ்சிருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரியா ஒரு இழப்பை கொடுக்கும். இல்லை நம்ம வீட்டில் உள்ள மனிதர்களுக்கு மேலே ஏவி விட்டுருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். அதே தொழிலுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சா அது வந்து கோழி இந்த மாதிரி சிறு சிறு உயிரினங்கள், நம்ம வீட்டில் வளர்க்கப்படுற உயிரினங்கள் வந்து தன்னோட முதலாளிக்கு போகிற அந்த செய்வனையை அது ஏற்றுக்கிட்டு அது வந்து திடீர்னு செத்துரும், இறந்துரும். அதே இது வந்து பெரிய மனிதர்கள் மேலே ஏவி விட்டுருக்காங்க, இவனை கொல்லணும் அப்படின்னு ஏவி விட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மாடு ஆடு இந்த மாதிரி உள்ள விலங்குகள் அது வந்து பழகிட்டு அது செத்து இறந்து போயிடும். இந்த மாதிரி நடக்கும். இந்த செய்வனை வந்து எப்படி வரும், எப்படி அதை செய்கிறாங்க அப்படின்னா, இதற்கு வந்து ஒரு வழிமுறை இருக்குது. அதாவது இந்த செய்வனை செய்கிறவங்க வந்து இதற்குண்டான ஒரு பூஜையை மேற்கொண்டு அந்த மயானத்தில் போய் செஞ்சு, நீங்கள் யாருக்கு செய்யணுமோ அவங்களோட காலடி மண், அவங்களோட உடைமைகள் அதாவது துணி, அவங்க போட்டிருக்க சட்டை, ஏதாச்சும் ஒன்றுலேருந்து சின்ன துணி, இந்த மாதிரி அந்த துணியை கொண்டு வந்து அதை மயானத்தில் வந்து பூஜை பண்ணி அதை வந்து ஏவலாக ஏவி விடுவாங்க. துண்ணூறும் ஊதி விடுவாங்க. துண்ணூரை வந்து அங்கே அவங்கள நினச்சி அங்கேருந்து ஊதி விட்டுருவாங்க. ஊதி விட்டாங்கன்னா அது வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து தகடாக பதியும். அந்த தகடில் நம்ம பெயர் எழுதியிருக்கும். யார் பெயரை வச்சு செய்கிறாங்களோ அவங்களோட பெயர் வந்து எழுதி அந்த தகடு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அந்த தகடு வந்து ஒரு ஊசி, ஒரு ஆணி மாதிரி இறங்கும். நம்ம வீட்டு மண்ணுக்குள்ள அது எத்தனை அடி இறங்க 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 அதனோட வீரியத்தன்மை நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்களை, மனிதர்களை பாதிக்கும், விலங்குகளை பாதிக்கும். குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, வியாபாரம், தொழில் முடக்கம், பண நஷ்டம், பல பல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் வரும். இதை எப்படி சரி செய்யறது? இப்போ நான் சரி செய்யறதுன்னா, இப்போ நீங்கள் வந்து நான் நகர்ப்புறத்தில் இருக்கோம், நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கோம், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடை மாற்றிட்டு போகிறது நல்லது. ஏன்னா அந்த நீங்கள் குறிப்பிட்ட இருக்கிற அந்த வீட்டுக்கு அவங்க செய்யணும்னு அனுப்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வீடை மாற்றிட்டு போனீங்கன்னா ஒரு நல்லது மாற்றம் உண்டாகும். மற்றபடி நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தை கொண்டு போய் திருப்பி தேடி போனீங்கன்னா அதற்குண்டான பலனை உங்கள் குலதெய்வம் சொல்லும். மற்றபடி கிராமப்புறங்களில் இந்த இதை எடுக்கணும்னா கோடாங்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் செய்கிறதும் அவங்களும் எடுக்கவும் செய்வாங்க, செய்யவும் செய்வாங்க, எடுக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி கோடாங்கிகளை பார்த்து அதை வந்து எடுத்துடலாம். மற்றபடி எனக்கு கோடாங்கியை பார்த்துலாம் எடுக்க தோணலை, நான் தெய்வத்தை தான் நம்பியிருக்கேன், என் தெய்வம் இதெல்லாம் கேட்காதா அப்படின்னு சொன்னால் உங்கள் தெய்வம் கேட்கும். ஆனால் அதற்குத்தான் முதல் கட்டு விழுகும். முதல்ல உங்களை கட்டணும்னா உங்களோட தெய்வங்களை முதல் படி கட்டணும். தெய்வங்களுக்கான பூஜை, காளி இருக்குன்னா காளியால் தான் அந்த ஏவல் நடத்தப்படும். இருந்தாலும் அதற்குண்டான தன்னோட தங்கையவே அந்த காளி கட்டும். அதற்குண்டான பூஜைகளை வாங்கிக்கிட்டு மயானத்தில் பண்ணுறாங்கன்னா மயானத்துலேருந்து மயான பூஜை பண்ணுறாங்கன்னா மயானத்தில் காளியை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. காளியை வச்சு தான் ஏவல், பிண்டி, சோனியம், எதிராளி மந்திரம் எல்லாமே அங்கே தான் காளிகிட்ட தான் கற்றுக்குருவாங்க. அங்கேருந்து நம்ம
காளியும் வச்சுருப்பாங்க. கேரளாவில் போனால் குட்டிச்சாத்தான் அங்கே உள்ள சில தெய்வங்கள் இருக்காங்க, அதை வச்சும் பண்ணுவாங்க. இப்போ முதற்படி பார்த்தா உங்களோட குலதெய்வம் கட்டு எப்படி நடைபெறும், கட்டு முதல்ல எப்படி கட்டுவாங்கன்னா, முதல்ல உங்களோட குலதெய்வத்தை கட்டுவாங்க. உங்கள் குலதெய்வம் காளியாக இருந்தாலும் சரி, கருப்பண்ண சாமியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு கை கட்டு, வாய்க்கட்டு, கால் கட்டு, 3 கட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு கட்டு போட்டு நிப்பாட்டுவாங்க. ஒவ்வொரு தெய்வம் வந்து கட்டுக்குள்ள அடங்காது, அதற்கு வந்து வாய்க்கட்டு போட்டுருவாங்க, கை கட்டு போட மாட்டாங்க. குலதெய்வம் வரும் ஆனால் பேசாது, என்னன்னு சொல்லாது, பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருக்கு. அடுத்து இஷ்ட தெய்வ கட்டு. அடுத்து உங்களுக்கு உங்க வீட்டுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் வச்சிருப்பீங்க. இப்போ பெரும்பாலும் யாரு, வாராகி அம்மனை எல்லாருமே மேக்ஸிமம் வழிபடுவீங்க. ஏன்னா வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மனை வழிபடுவீங்க. அதே மாதிரி முருகன், இந்த மாதிரி இஷ்ட தெய்வங்களை வச்சிருப்பீங்க. முதல் கட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்து உங்களை காக்க வர இஷ்ட தெய்வ கட்டு. இஷ்ட தெய்வத்தை வந்து 3 கட்டு தேவையில்லை, ஒரு கட்டுலேயே கட்டிடலாம். இஷ்ட தெய்வத்தை வந்து ஒரே தான் கால் கட்டு போட்டு நிப்பாட்டிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வர இஷ்ட தெய்வங்களை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ எனக்கு என்னோட குலதெய்வம் கருப்பண்ணசாமி தான், ஆனால் எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் அம்மன், இஷ்ட தெய்வம் வந்து முனீஸ்வரன், இஷ்ட தெய்வம் வந்து எனக்கு வந்து சுடலமாண்ட சாமி, நான் அவங்களையும் வணங்குவேன். ஆனால் அவங்களையுமா கட்டுவாங்க அப்படிங்கிறத அவங்களையும் கட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு எதாவது பண்ணியிருப்பீங்க, அவங்கள பார்க்க போயிருப்பீங்க, உங்களுக்கு அவங்க வந்து பாதுகாப்பாக வருவாங்க. அப்போ அவங்களையும் கட்டினா தான் உங்களுக்கு உண்டான எவ்வளோ முழுமையாக அவங்க முடிக்க முடியும். அதனால உங்களுக்கும் அந்த அந்த உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கும் அந்த கட்டு முறைப்படி சென்று போகும். அதனால அவங்களையும் கட்டிடுவாங்க. இந்த கட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுக்கணும். அதாவது நான் வந்து மந்திரவாதி மூலம்லாம் எடுக்க முடியாது, எனக்கு கோடாங்கெல்லாம் கூட்டு வர முடியாது, நான் வந்து தெய்வத்தை நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், அதை பண்ணுங்க. உங்களோட குலதெய்வ கோயில் எங்கே இருக்கோ, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்னால் போக முடியலைன்னாலும் நீங்கள் போய் தான் ஆகணும். போய் உங்கள் குலதெய்வத்திலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணையும் அங்கேருந்து ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டு உங்களோட வீட்டுக்கு வந்துடுங்க. உங்களோட வீட்டுக்கு வந்து அங்கே ஏதோ 2 எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 3 எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு வாங்க. 1 பூஜை அறையில், 1 வீட்டு வாசலில், நிலைவாசலில் கட்டு போட்டு கட்டிடுங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து வீட்டுக்கு வாசலில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டில் 5 குலதெய்வத்திலேருந்து கொண்டு வந்த பிடி மண், அதாவது குலதெய்வத்து கோயிலில் உள்ள மண்ணை உங்களோட வீட்டில் ஒரு அடி வீட்டுக்கு முன்னாடி குழி தோண்டி அதில் கொட்டி அதில் மஞ்சள் தண்ணி ஊற்றி அதை வந்து மூடி வச்சுருங்க. உங்களோட குலதெய்வம் வாசம் செஞ்ச மண்ணுனால உங்களுக்கு பிரச்சனை வர்றதை கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள், குலதெய்வத்துக்கு பிடிச்ச ஒரு பொருள், கருப்பசாமினா சுருட்டு, சாராயம், மது, மாமிசம், படையல் போடுவாங்க. அம்மனாக இருந்தால் அவங்களுக்கு உண்டான படையல், ஒரு பொங்கல் வச்சு இந்த மாதிரி படையல் போட்டு சாமிக்கு உண்டான படையலை போட்டு வணங்கும் போது உங்கள் சாமி வந்து தன்னோட பிள்ளை படையலை போட்டு வச்சிருக்கு, அதை வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன கட்டு இருந்தாலும் அதை உடைச்சிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பண்ணிங்கன்னா அதில் ஒரு மாற்றம் இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் வந்து சொன்னீங்களோ அதை போய் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சி அதை வந்து குறைச்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதுக்கு உண்டான வழி. செய்வனுங்கிறது யாராலுமே நிப்பாட்ட முடியாது. இப்போ வளர்ந்து வர ஒன்று. எல்லாருமே இப்போ பார்த்தா நான் மந்திரவாதி, நீ மந்திரவாதின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மந்திரத்தை அழிக்கணும்னு நினச்சோம்னா இங்கே தெய்வம் வழிபாடு மறந்துடும். மந்திரமும் தெய்வ வழிபாடும், செய்வனையும் தெய்வ வழிபாடும் ஒன்றுக்கொன்று பிணைந்தது போனாதான் இப்போ உள்ள காலத்துலேருந்து, அப்போ உள்ள காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று நேர்மறைனா அதற்கு எதிர்மறைன்னு ஒன்று இருக்கும். எதிர்மறைன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம இதுக்கு நேர்மறையை தேடுறோம். ஸோ எதிர்மறைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம நேர்மறை தேடுறோம். அதனால் செய்வனுங்கிறது இல்லைன்னா நம்ம தெய்வத்தை தேட மாட்டோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு கூட ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால தானே நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு ஆஸ்பத்திரி தேடி, ஒரு மருத்துவரை தேடி போகிறீங்க. உங்களுக்கு எந்த குறையுமே இல்லைன்னா அவங்க படித்து என்ன பண்ண போகிறாங்க? அந்த மாதிரி தான் ஒன்று எதிர்மறைன்னு இருக்க போது அதுக்கு உண்டானவங்களும் இருப்பாங்க. அதுக்கு உண்டானது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தடுக்கலாம் முடியாது, குறைக்கலாம். அதை குறைக்கக்குண்டான வழியை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனல். நான் உங்கள் சேதுபதி. மறந்துடாதீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.